இந்த வீடியோ தாங்க இப்போ இன்ஸ்டாகிராமில் பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸ்கூல் கேர்ள்ஸ் வந்து இப்படி ஸ்டேஜில் டவலோட ஆடிட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. பட் இந்த வீடியோவை நான் ஒரு வித்தியாசமான ஆங்கிளில் பார்க்கணும்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே ஒரு ஸ்கூல் இவ்வளோ தைரியமாக வந்து ஒரு டிசிஷன் எடுத்து குழந்தைங்களை இப்படி எல்லாரும் முன்னாடி ஆட வைப்பாங்களா? ஃபர்ஸ்ட் கேள்வி. ரெண்டாவது, ஸ்கூலே ஒத்துக்கிட்டாலும் டீச்சர்ஸ், சரி டீச்சர்ஸ் ஒத்துக்கிட்டாங்க, பேரண்ட்ஸ் இப்படி வந்து எல்லாரும் முன்னாடி ஆட வைப்பாங்களா அப்படின்றது இன்னொரு கேள்வி. ஏன்னா இந்த கண்டென்ட் கரெக்டாக இல்லையான்றது நமக்கு தெரியல. பட் ஸ்கூலு எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்கலை இது வரைக்கும். பட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சோசியல் மீடியா ஃபுல்லாக வந்து ஸ்கூலில் வந்து பயங்கரமாக இது பண்ணிருக்கு. அந்த ரீசன் என்ன காரணம் அப்படின்னா, இந்த குழந்தைங்க ஆடுறதுக்கு பின்னாடி வந்து ஒரு பேனர் இருக்குது, அதில் ஸ்கூல் நேம் இருக்குது. பட் மேலே பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்ட் பை அப்படின்னு இன்னொருத்தவங்க நேம் இருக்குது. ஒருவேளை அந்த ஸ்கூல் அட்வர்டைஸ்மெண்ட்காக நேம் கொடுத்தாங்களா என்னன்றது தெரியல. பட் இன்றைக்கி அந்த ஸ்கூலோட நேம் வந்து ரொம்பவே டேமேஜ் ஆகிருக்கு. பட் உண்மையிலேயே இந்த குழந்தைங்களை அப்படி ஆட வச்சுருந்தா அப்படின்னா அது மிகப்பெரிய தவறு. ஃபைனலாக நமக்கு உண்மையான விஷயம் தெரிய வரும். அப்புறம் இதை வந்து சைக்கலாஜிக்கலாக இந்த விஷயத்தை வந்து நம்ம டெஃபினட்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ சைக்காலஜி பற்றி நிறையா தெரிஞ்சுருந்துச்சுன்னா என்னை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.